going to see about electron microscope. ஓகேவா? இந்த क्वेश्चन வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. கண்டிப்பா செகண்ட் மீட்டர் மட்டும் கிடையாது, ஆஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन தான். சரியா? உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ஆன்சர் ஷீட் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. அந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. அதனால அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னன்றதை நான் சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ வீடியோ லைக் பண்றது மூலமா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலமா இந்த வீடியோவை எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்றேன், பாத்துக்கோங்க. அண்ட் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுக்குறேன், அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க டாக்டர் படிக்க போறீங்க இல்ல இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங்க்குலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கைட் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கும் நான் கைட் பண்றேன். ஸோ நம்ம அந்த குரூப்போட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நவ் we are going to discuss about electron microscope. இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது இந்த சாதாரண மைக்ரோஸ்கோப்பை விட டிஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா? இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல நம்ம லென்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மிரர் லென்ஸ் கிடையாது, கண்ணாடி லென்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எலக்ட்ரிக் லென்ஸும் யூஸ் பண்ணலாம், மேக்னெட்டிக் லென்ஸும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் லென்ஸ் யூஸ் பண்ணாலும் மேக்னெட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இமேஜ் வந்து அந்த பிம்பம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? முக்கியமா சொல்லக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒர்க்கிங் எல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எதை பேஸ் பண்ணி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை பேஸ் பண்ணி இயங்குது. சரிங்களா? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை பேஸ் பண்ணி இயங்குது. ஸோ இந்த எலக்ட்ரானை பேஸ் பண்ணி இயங்குறதுனால இதோடைய மேக்னிஃபிகேஷன், அதாவது உருப்பெருக்கம்னா ஒரு சின்ன ஒரு இமேஜை பெருசாக்கி காட்டுறது தான் உருப்பெருக்கம், மேக்னிஃபிகேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதோடைய மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது 2 lakhs டைம் சாதாரண மைக்ரோஸ்கோப்ல கம்பேர் பண்ணும்போது இதோடைய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs டைம் வந்து பெருசா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து ஒரு வரக்கூடிய இமேஜ் வந்து ஒரு கிளியர் இமேஜா கிடைக்குது. இதோடைய ரிசால்விங் பவர் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. கிளியர் இமேஜ் கிடைக்குது இல்லையா, அதான் நம்ம ரிசால்விங் பவர்னு சொல்றோம். தமிழ்ல சொன்னா இதோடைய பகுத்திறன் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எலக்ட்ரான்ல வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும்போது இதோடைய ரிசால்விங் பவர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் வச்சு தான் டிசைன் பண்ணிருக்காங்க. வேவ் நேச்சர் ஆஃப் மூவிங் எலக்ட்ரான். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய அலை இயற்பினை பயன்படுத்தி இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இல்லையா, ரிசால்விங் பவர் அப்படின்றது வேவ் லென்த்துக்கு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்ல இருக்கும், இன்வெர்ஸ்ல இருக்கும். சரிங்களா? வேவ் லென்த்தோட இமேஜை எப்படி டிரா பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்படி வந்தா ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா. சோ இது வந்து வேவ் லென்த், இது வந்து ஃபிகர் ஏ வச்சுக்கலாம். இன்னொரு ஃபிகர் ஒன்று போடுறேன் பாருங்க. இது வந்து ஃபிகர் பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கிற பட்சத்துல, வேவ் லென்த் வந்து லோவா இருக்கும் பொழுது இந்த ரிசால்விங் பவர் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும்போது ரிசால்விங் பவர் அதிகமா இருக்கும். ரிசால்விங் பவர் அதிகமா இருக்கும்னா எப்படி, இப்படி ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இமேஜை நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி பெருசா வந்து காட்டுறோம். சரிங்களா? இப்படி பெருசா காட்டுறோம். அப்படி பெருசா காட்டும் போது இந்த இமேஜ் எப்படி இருக்கணும், ரொம்ப கிளியரா இருக்கணும் இல்லையா. அந்த இமேஜ் கிளியரா இருக்கிறது தான் நம்ம ரிசால்விங் பவர்னு சொல்றோம். சரியா? அந்த இமேஜோட கிளாரிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுதான் நம்ம ரிசால்விங் பவர் சொல்றோம். சோ இந்த ரிசால்விங் பவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேவ் லென்த்துக்கு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதாவது வேவ் லென்த் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ரிசால்விங் பவர் அதிகமா இருக்கும், வேவ் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா ரிசால்விங் பவர் கம்மியா இருக்கும். சரிங்களா? இதை வச்சு நீங்க ஒரு பாயிண்ட் எழுதலாம். ரிசால்விங் பவர் அப்படின்னா தமிழ்ல பகுதிறன், வேவ் லென்த் அப்படின்னா அலைநீளம் தமிழ்ல. ஓகேவா? லார்ஜ் மேக்னிஃபிகேஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லார்ஜர் மேக்னிஃபிகேஷன், இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் உடைய யூஸ் என்னது, லார்ஜர் மேக்னிஃபிகேஷன். பெரிய அளவுல என்ன ஆகுது, மேக்னிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குது ஒரு இமேஜை ரொம்ப பெரிய அளவுல. லார்ஜர் மேக்னிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதிக அளவிலான உருப்பெருக்கம் லார்ஜர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஆப்ஜெக்ட ரொம்ப பெருசா நமக்கு காட்டுது, அதுதான் அது லார்ஜர் மேக்னிஃபிகேஷன், உருப்பெருக்கம் தமிழ்ல சொல்றோம். இந்த பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மைக்ரோஸ்கோப் உடைய வொர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கன் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரான் கன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும், எமிட் ஆகும். சரிங்களா? சோ அதுக்காக தான் இந்த எலக்ட்ரான் கன். இந்த எலக்ட்ரான் கன்னோட உள்ள வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து இருக்கு.
டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கிறதுனால அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். சரிங்களா? தமிழ்ல சொல்லணும்னா இது வந்து எலக்ட்ரான் மூலம். இந்த எலக்ட்ரான் மூலத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வருது. இது உள்ள வந்து ஒரு டங்ஸ்டன் மின்னிழை இருக்கு. அந்த மின்னிழையை வெப்பப்படுத்தும் போது தான் எலக்ட்ரான்கள் வந்து வெளியேறுதுன்னு சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து ஓகேவா, எலக்ட்ரான் கன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆனோட ரீச் ஆகுது. இந்த ஆனோட வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். இந்த ஆனோட இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆனோட ரீச் ஆகுது. ஸோ இந்த ஆனோட ரீச் ஆனதும் இந்த ஆனோட என்ன ஆகுதுன்னா எல்லா எலக்ட்ரான்ஸையும் இந்த கண்டென்சர் லென்ஸுக்கு அனுப்புது. இந்த கண்டென்சர் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேக்னெட்டிக் லென்ஸ். ஓகேங்களா? காந்தத்தால செய்யப்பட்ட லென்ஸ். இது வந்து மிரர் லென்ஸ் கிடையாது, மேக்னெட்டிக் லென்ஸ். சோ இந்த ஆனோட்ல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஆனோட் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸை இந்த ரெண்டு கண்டென்சர் லென்ஸுக்கும் அனுப்புது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கண்டென்சர் லென்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எலக்ட்ரான்ஸை நம்ம ஆப்ஜெக்ட் மேல, ஸ்பெசிமன் சொல்லுவாங்க, இந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து பெருசா வந்து இமேஜ் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் எதுவா வேணா இருக்கலாம். இது வந்து ஒரு சின்ன மஸ்கிட்டோ, ஒரு கொசுவா கூட இருக்கலாம். இந்த கொசுவை கூட நம்ம என்ன பண்ணலாம், பெரிய அளவுல மேக்னிஃபிகேஷன் பண்ணி அதோட இமேஜை நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? கண்டென்சர் லென்ஸ் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை இந்த ஸ்பெசிமன் மேல ஃபோக்கஸ் பண்ணுது, இந்த ஆப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படி ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஆப்ஜெக்டோடைய ஒரு இமேஜ் என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல கிடைக்குது. ஒரிஜினல் ஆப்ஜெக்டை விட 40 டைம்ஸ் பெருசா காட்டுது. ஓகேவா? ஒரு ஒரிஜினல் இமேஜ் மாதிரி இந்த ஒரிஜினல் இமேஜ் 40 தடவை பெருசாக்கினா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த இமேஜ் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல காட்டும். சரிங்களா? இப்போ இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல காட்டக்கூடிய இமேஜ், மேக்னிஃபிகேஷன் பண்ண அந்த இமேஜை நம்ம வந்து ப்ரொஜெக்டர் லென்ஸ்க்கு அனுப்புறோம். சரிங்களா? இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ப்ரொஜெக்டர் லென்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து இன்டர்மீடியட் லென்ஸ்னு சொல்றோம். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல மேக்னிஃபிகேஷன் பண்ண அந்த இமேஜை ப்ரொஜெக்டர் லென்ஸுக்கு அனுப்புறோம். ஸோ ப்ரொஜெக்டர் லென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 டைம்ஸ் அதை பெருசாக்கினா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த இமேஜை பெருசாக்குது. 50,000 தடவை பெருசாக்கினா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ப்ரொஜெக்டர் லென்ஸ் வந்து அந்த இமேஜை பெருசாக்கி காட்டுது. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் லென்ஸ்ல இருந்து அந்த மேக்னிஃபிகேஷன் ஆன இமேஜ் வந்து இந்த ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல இருந்து நமக்கு அந்த இமேஜ் வந்து ஸ்கிரீன்ல வந்து நமக்கு தெரியுது. சரியா? இப்ப பாருங்க, இது உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்சர் லென்ஸ் அப்படின்னா பொருள் அடகு லென்ஸ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் கன் அப்படின்னா எலக்ட்ரான் மூலம். சோ ஸ்பெசிமன் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னா பொருள் அடகு லென்ஸ். இன்டர்மீடியட் லென்ஸ்னா இடைப்பட்ட லென்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொஜெக்டர் லென்ஸ் அப்படின்னா வீழ்த்தும் லென்ஸ், ஸ்கிரீன்ல வீழ்த்துது இல்லையா, அதனால வீழ்த்தும் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன் அப்படின்னா ஃப்ளூரசன்ட் திரை. இவ்வளவு தடவை சொல்றேன் பாருங்க, எலக்ட்ரான் கன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோட் ரீச் ஆகுது, ஆனோட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டென்சர் லென்ஸ் ரீச் ஆகுது. இந்த லென்ஸ் வந்து மேக்னெட்டால செய்யப்பட்ட லென்ஸ் எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்சர் லென்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்பெசிமன்ல இந்த ஆப்ஜெக்ட்ல எலக்ட்ரான்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்டோட ஒரு இமேஜ் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல ஆப்ஜெக்டோட 40 டைம்ஸ் பெருசான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல மேக்னிஃபிகேஷன் ஆன அந்த இமேஜை நம்ம ப்ரொஜெக்டர் லென்ஸ்ல நம்ம செலுத்தும் போது ப்ரொஜெக்டர் லென்ஸ்ல நமக்கு அந்த ஒரிஜினல் இமேஜோட 50 டைம்ஸ் அதிகமான ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. சோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல இருந்து நமக்கு ஒரு திரையில ஒரு பிம்பமா நமக்கு தெரியுது. இதான் வந்து இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் உடைய ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நல்லா எக்ஸாம் எழுதலாம். சோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது மூலமா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலமா இந்த வீடியோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்க்கு கண்டிப்பா கேட்பாங்க. அந்த பப்ளிக் எக்ஸாம்லயே கூட கேட்பாங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.